வணக்கம் மக்களே! சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜய் த.வே.க.வுடன் கூட்டணியா? மறுக்காமல் எடப்பாடி சொன்ன பதில் அப்போ கன்பார்மா திருப்பம் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழக வெற்றிக் கழகம் உடன் அதிமுக கூட்டணி வைக்கப் போவதாக செய்திகள் வரும் நிலையில் அது தொடர்பாக கேள்விக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். காட்டுமன்னார் கோவில் பகுதியில் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், விழுப்புரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு நடத்த அனுமதி அளிக்கப்படுவதில்லை. திருச்சியில் வி.சி.க. மாநாட்டிற்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள். வி.சி.க.வின் கொடிக்கம்பம் நடுவதை தடுக்கிறார்கள். இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேண்டும்? அந்த அவமானப்பட்டுமா திமுகவுடனான கூட்டணி தொடர வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். அதிமுகவை பொறுத்தவரை எங்கள் கூட்டணியில் சேரும் கட்சிகளுக்கு ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்போம். கூட்டணி என்பது சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்பது சரியாக இருக்கும். அடுத்து பாருங்க, ஒரு பெரிய கட்சி எங்க கூட்டணிக்கு வரப்போகிறது. பிரம்மாண்டமான கட்சி. எதிர்பார்ப்பு கொண்ட இருங்கள். வருவதை பாருங்கள். ஸ்டாலின் அவர்களே, பிரதானமான கட்சி எங்கள் கூட்டணிக்கு வரப்போகிறது. பொறுத்திருந்து பாருங்கள். நாங்கள் 234 தொகுதிகளில் 230 தொகுதிகளில் வெல்வோம். அதோடு தனித்து ஆட்சி அமைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். அதிமுக கூட்டணி புதிய கட்சி ஒன்று வருவதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது பல விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் தான் எடப்பாடி பழனிசாமி இப்படி குறிப்பிடுவதாக கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணிக்குள் விஜயை கொண்டு வருவதற்கான பணிகளை எடப்பாடி பழனிசாமி தொடங்கிவிட்டதாக செய்திகள் உலா தொடங்கி உள்ளன. விஜயை தன் பக்கம் இழுக்க எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக முயல்வதற்கும் பின் முக்கியமான சில காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுகவில் இளைஞர்கள் இல்லை. அதிமுக தலைவர்கள் பெரும்பாலும் சீனியர்கள். இதனால் இளைஞர்களும் பெரும்பாலும் அதிமுகவில் கண்டுகொள்ளவில்லை. இதன் காரணமாக இளைஞர்கள் ஆதரவு கொண்ட கட்சி கூட்டணி தேவை. தமிழக வெற்றிக் கழகத்திடம் பெரிய இளைஞர் பட்டாளம் உள்ளது. முக்கியமாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் நிறைய பேர் விஜய் பக்கம் செல்ல வாய்ப்புள்ளது. இவர்களை பிடித்தால் திமுகவிற்கு செக் வைக்க முடியும். இதனால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் தமிழக வெற்றிக் கழகத்தை இழுக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆங்கில நாளேடு ஒன்றிற்கும் பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி, திமுகவை வீழ்த்தவே பாஜகவோடு கூட்டணி வைத்துள்ளோம். அதிமுக தலைமையில்தான் தனித்த ஆட்சி அமைப்போம். மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றால் கூட்டணி ஆட்சி அமைப்போமா என்று கேட்டீர்கள். ஆனால் யூகங்களுக்கு எல்லாம் பதில் அளிக்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்கப் போகிறார்களா என்ற கேள்விக்கு பதில் அளித்த எடப்பாடி, தேர்தல் தொடர்பாக சில திட்டங்களை வகுப்போம். அந்த வியூகங்களை எல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அதே சமயம் நீங்கள் விஜய் இறங்கி வந்தால் பாஜக கூட்டணியை உடைத்துவிட்டு விஜயுடன் செல்வீர்களா என்று கேட்டீர்கள். அது யுக்திற்கு எல்லாம் இப்பொழுதைக்கு பதில் சொல்ல முடியாது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பலம் உள்ளது. பாஜகவிற்கு ஒரு பலம் உள்ளது. தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சிகளுக்கு ஒரு பலம் உள்ளது. அதன் அடிப்படையிலேயே செயல்பட முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.